திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதியாக முதலியார்புரம் பகுதியில் வசித்து வருபவர் ரமேஷ். இவரது மகன் 220 பல்சர் வாகனம் வைத்துள்ளார். மேலும் இவர் வழக்கமாக வீட்டின் வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் வீட்டின் இரவில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் அடுத்த நாளில் மாயமாகி உள்ளது. இது குறித்து கொடைக்கானல் காவல் நிலையத்தில் பைக் திருடு குறித்து புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் காணாமல் போன பல்சர் வாகனத்தை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி ட்ரை சைக்கிளில் மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் பைக்கின் இன்ஜின், பைக்கின் வடிவமைப்பு மற்றும் உதிரி பாகங்கள் வைத்து சைக்கிளை தள்ளிச் சென்ற சிசிடிவி காட்சியானது அதே பகுதியில் உள்ள கேமராவில் பதிவாகி உள்ளது. இது குறித்து ஜெயஹிந்த்புரத் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் அமைந்துள்ள அந்தோணி செல்வகுமார் என்பவரின் பழைய இரும்பு கடையில் இந்த பைக்கின் வாகனங்கள் இருந்தது தெரிய வந்தது. அப்போது அங்கு சென்ற காவல்துறையினர் அந்தோணி செல்வகுமார், இதே பகுதியைச் சேர்ந்த ட்ரை சைக்கிளை இயக்கிய அப்துல் சலீம், பாகங்கள் எடைக்கு போட்ட வந்த பிரபாகரன் உள்ளிட்ட 3 பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரை ஜெயஹிந்த்புரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவன் பிரபாகரன் வீட்டின் அருகே வசிப்பதாகவும் இவரது வீட்டின் வாசலில் பைக் இன்ஜின் பழுதாகி இருப்பதாக கூறி இதனை பழைய இரும்பு எடைக்கு போட வேண்டும் என்றும் இதனால் வருவாய் கிடைக்கும் என மணிகண்டன் பிரபாகரனிடம் கூறியதைத் தொடர்ந்து அப்துல் சலீம் ட்ரை சைக்கிள் எடுத்தென்று அந்தோணி செல்வகுமார் பழைய இரும்பு கடையில் போட்டதாகவும் சொல்லப்படும் நிலையில் இந்த 3 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் பல்சர் வாகனத்தின் திருடிய முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது காவல்துறையிலிருந்து பார்த்தவுடன் ஓடியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கொடைக்கானலில் பல்சர் வாகனத்தை சுற்றுலா பயணி போல் வந்து மணிகண்டன் உள்ளிட்ட சிலர் திருடியதும் இவர்கள் திருடிய பல்சரின் உதிரி பாகங்களை பிரித்து விற்பனை செய்ததும் விசாரணை தெரிய வந்தது. மேலும் பல்சர் இருசக்கர வாகனத்தை திருடிய மணிகண்டன் உள்ளிட்ட சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்ததுடன் பைக்கின் இன்ஜின், உதிரி பாகங்கள், சைலன்சர் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.